ஹை விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அடிவயது வந்து கொழுப்பை அகற்றி அதை ஸ்லிம்மாக மாற்றுவது எப்படி, அதை பற்றி இன்னைக்குள்ள வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அடிவேரில் கொழுப்பு என்பது ஒரு முக்கியமாக எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னு பார்ப்போம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து என்ன வகையான ஃபுட்டுகள் சாப்பிட்றோம் அதை பொறுத்தாங்க. இப்போ நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பு நிறைந்த ஃபுட்டுகளை வந்து கூடுதலாக சாப்பிட்றோம். இந்த ப்ரோட்டீன்லாம் கம்மியாக தாங்க சாப்பிட்றோம். இப்போ நம்ம பாடிக்கு எல்லா வகையான சத்துக்களும் தேவை தான். இப்போ கார்போஹைட்ரேட், கொழுப்பு, ப்ரோட்டீன் எல்லாம் தேவை தான். அதுலேயும் வந்து கொழுப்பு வந்து கொஞ்சம் போதும் நம்ம பாடிக்கு. நம்மளுடைய உடல் உழைப்பு பொறுத்து அது மாறுபடும். ஓகே, நல்ல பிசிக்கல் ஒர்க், நல்ல கடுமையாக காலையிலிருந்து நைட்டு உழைக்கிறவங்களுக்கு கொழுப்பு அதிகமாகவே தேவை. ஏன்னா கலோரிஸ் வந்து பேன் ஆகணும். அப்போ இந்த கலோரிஸ் வந்து மீண்டும் மீண்டும் சேர்ந்துட்டு இருக்கணும். அதுக்கு கொழுப்பு அவங்க எவ்வளவு நாள் சாப்பிடலாம். ஆனால் மற்றவங்க சாதாரணமானவங்க, இப்போ வந்து நம்மள மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து சிலவங்க உட்காந்து வேலை பார்ப்பாங்க, சிலவங்க வந்து பிசிக்கல் ஒர்க்கு கம்மியாட்டு உள்ளவங்க இருப்பாங்க. அவங்களுக்குலாம் கொழுப்பு கம்மியாக போதும். ஆனால் அவங்களுக்கு ஈக்குவலாக சாப்பிட்றது, கொழுப்பு நிறைந்த உணவுகள் கூடுதலாக சாப்பிட்றது. அப்போ அது என்ன ஆகுது, பாடி அதுக்கு தேவையான கொழுப்பை கொஞ்சம் எடுத்துட்டு மீதி வந்து அடிப்போஸ் டிஷ்யூ மற்றும் அது வயிற்றுக்கு கீழ்ப்பகுதிகளில் வந்து ஸ்டோர் பண்ணிடுது. அப்படி ஸ்டோர் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா அது கொழுப்பாக மாறி நமக்கு தொப்பையாக வந்து மாறுது. ஓகேவா? ஸோ இன்னைக்குள்ள வீடியோ நம்ம மெயினாக பார்க்குறத இந்த மாதிரி ஆகாமல் தடுப்பது எப்படி, அதுக்கு என்னென்ன ஃபுட்டுகளை சாப்பிடணும், அதை பற்றி இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பும் கம்மியாக சாப்பிட்டுட்டு புரோட்டீனும் ஃபைபர் சத்து நிறைந்த உணவுகளை கூடுதலாக எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் புரோட்டீன் பார்க்கலாம். புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெஜிடபிள்ஸில் வந்து சோயாபீன்ஸில் வந்து கூடுதலாக இருக்குது. ஏன்னா சோயாபீன்ஸில் ஹை புரோட்டீன் இருக்குது. அது போக வந்து ஃபைபர் சத்துகளும் நிறைந்து காணப்படும். ஸோ இந்த சோயாபீன்ஸை நீங்கள் வந்து கறிக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து சோறு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சமாக சோறு சாப்பிட்டுட்டு சோயாபீன்ஸை கூடுதலாக கறி மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. அப்படி சாப்பிடும்போது அதில் உள்ள வந்து புரோட்டீன் வந்து கிடைக்குது. அப்புறம் வந்து கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட்டு கூடயும் சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் அது வந்து தனியாக வந்து ஒரு சுண்டல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா புரோட்டீன் கூடுதலாக கிடைக்கும். நான்வெஜ்ஜில் ஃபிஷ் ஐட்டங்களில் வந்து புரோட்டீன் வந்து கூடுதலாகவே இருக்கும். நான் ஏற்கனவே முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து ஃபிஷ் போக முட்டையில் வந்து வெள்ளைக்கரு, அதில் புரோட்டீன் கூடுதலாக இருக்கும். அப்புறம் நான்வெஜ்ஜில் சிக்கன் சாப்பிடலாம். நல்ல ஒரு நாட்டுக்கோழியை சாப்பிட்டீங்கன்னா புரோட்டீன் வந்து கூடுதலாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுட்டுகள் மட்டும் சாப்பிடுங்க. இப்போ நான்வெஜ்ஜில் மட்டன் அந்த மாதிரியான ஐட்டங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. காரணம் அதில் வந்து கொழுப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஃபுட்டுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புரோட்டீன் கூடுதலாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஃபைபர் சத்து, ஃபைபர்னா நார் சத்துன்னு தமிழில் சொல்லுவோம். அது எதுலையெல்லாம் கூடுதலாக இருக்குன்னா வெஜிடபிள்ஸ் வந்து இருக்குது, ஃப்ரூட்ஸில் வந்து நிறையவே இருக்குது. ஃப்ரூட்ஸ்னால் எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸும் எல்லா வகையான வெஜிடபிள்ஸும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பச்சை காய்கறிகள்லாம் ரொம்ப நல்லது தான். அதில் வந்து இந்த ஃபைபர் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. அது போக இந்த நட்ஸ் வகைகள் இருக்குல்ல, இந்த பாதாம், பிஸ்தா மாதிரியான வந்து ஒரு நட்ஸ் வகைகள் அதுல எல்லாம் கூடுதலாக இருக்குங்க. ஸோ நீங்கள் அதையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைபர் சத்து, அதாவது அது வந்து நார் சத்து வந்து கூடுதலாக கிடைக்கும். அப்போ இது வந்து கொழுப்பு சேர விடாமல் ஸ்டாப் பண்ணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமான உணவு சாப்பிடும்போது அதில் உள்ள கொழுப்பு வந்து நம்ம பாடியில் வந்து தேவையான அளவு பாடி யூஸ் பண்ணும். மீதி உள்ளது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிவயத்தில் ஸ்டோர் பண்ணும். அப்போ இந்த மாதிரி ஃபுட்டுகள் சாப்பிடும்போது அந்த புரோட்டீன் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுக்கும் ஃபேட்டுக்கும் அகேன்ஸ்டாக உள்ளது, அதை வந்து குறைச்சிடும். ஓகேவா? அது போக இந்த ஃபுட்டுகளில் நல்ல கொழுப்புகள் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அது ஹெச்டிஎல்னு சொல்லுவாங்க. இப்போ கொழுப்பில் பொதுவாக ஹெச்டிஎல், எல்டிஎல் இருக்குது. அதில் வந்து ஹெச்டிஎல் நல்ல கொழுப்பு, எல்டிஎல் கெட்ட கொழுப்பு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நட்ஸ் வகைகள் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு இருக்கு. நல்ல கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்பை குறைக்கும். அப்போ நம்ம வந்து இப்போ எது மூலமா கெட்ட கொழுப்பு வந்து குறை போறோம்னா ஃபுட் கண்ட்ரோல் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நல்ல ஃபுட்டுகளை சாப்பிட்டு நம்ம வந்து கெட்ட கொழுப்பு வந்து குறைக்கலாம். இப்படி குறைக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து வயிற்றுல வந்து ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப வந்து நல்லது. உங்களுக்கு வந்து தொப்பை போடாது. தொப்பை போடாமல் இருந்தால் உங்களுடைய வந்து உடம்பு பார்க்கறதுக்கு ஸ்லிம்மாகவும் இருக்கும், அழகாக இருக்கும், ஆரோக்கியமும் எல்லாமே கூடுதலாக இருக்கும். ஓகேவா? இப்படி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபுட்டுகளை சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி ஃபுட்டுகள் வந்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா பாடியில் வந்து கொழுப்பு வந்து ஸ்டோர் ஆகாது. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஃபுட்டுகள் சாப்பிடும்போது வயிறும் நிறையும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொழுப்பு, கார்போஹைட்ரேட் நிறைந்த அந்த இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம எந்த விதமான முயற்சி பண்ணாமே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ப்ராசஸ் வந்து இது வந்து நடந்துடும். அதனால தொப்பை சேராது. தொப்பை இல்லாமல் நீங்கள் அழகாக வந்து ஸ்லிம்மாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் நமக்கு வந்து வயிறு வந்து தட்டையாக இருக்கும். தட்டையாக இருக்கும்போது என்ன ஆகும்னா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், ப்ளஸ் அது ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சேர்த்தா சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா முக்கியமாக ஆரோக்கியம் தாங்க. ஆரோக்கியத்துக்கு வேண்டி தான் இது யார் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் சொல்கிறது. ஓகேவா? ஸோ நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக இருந்த பார்த்தோமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் வேண்டும் அல்லவா? அதனால் அவங்களும் அதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பார்த்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும். எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து அடிவயத்தில் கொழுப்பு சேராமல் இருப்பது எப்படிங்கிற பற்றி முக்கியமான ஒரு வீடியோ. அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.